இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எது நமக்கு எப்போதுமே நிலையாக வந்து வரக்கூடியது. நம்ம இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே அழிஞ்சழிஞ்சு தோன்றிக்கிட்டே இருக்குது. எது நிலையாக இருக்க போகுது இந்த உலகத்தில்? எதுக்குமே நிலை இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்க்கக்கூடிய இந்த பின்னாடி நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மரஞ்செடிகளும் அதற்குன்னு ஒரு ஆயுள் காலம் இருக்குது. இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு ஆயுள் காலம் இருக்குது. மற்றபடி எல்லாத்துக்கும் அது மாதிரி ரொட்டேஷனாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறோம். ஒரு 10 வருஷம் நல்லா வரும். அதற்கப்புறம் அடுத்த ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா வரும். இந்த மாதிரியான அப்கிரேடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு வந்து ஒரு 200 வருஷமோ அதோட ஆயுள் காலம் எவ்வளவோ அவ்வளவு தான் வரும். மற்றபடி எல்லாமே அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அழிஞ்சு மீள் உருவாக்கம் ஆகிக்கிட்டே இருக்குது. இதிலேருந்து நம்ம தப்பிக்க முடியுமா? நம்ம வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரியாகவும் சித்த பெருமக்கள் சொன்னது, நம்மளால் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியுமா? இது சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியம்தான். நம்மளுக்குள்ள இந்த புற உலக விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதனூடாக வந்து பற்றுதல் வரும். அதனூடாக வந்து தான் நம்ம செயல்பட்டுருப்போம். அதுதான் நம்மளோட உண்மையான குணம் நலன்கள் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். ஒரு 10 வருஷம் நல்லா ஒரு ரன் ஆகும். இப்போலாம் நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதே 10 வருஷம் கழித்து அது மார்க்கெட் இறங்கும், எல்லாமே வேரி ஆகும். அப்போது அது டவுன் ஆகும். அப்போது இந்த டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ஜாவா, இந்த HTML, CSS இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அது தெரிஞ்சிருந்தால் பெரிய அளவில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா ஏஐ அதோட விஷயங்கள் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது இப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்துக்கு தேவை என்ன? அதுதான் அப்படி ஆகிட்டே இருக்குது. இது நம்ம இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிஸ்னஸ் ஆகட்டும், ஓல்டு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அப்ஸ்கேல் பண்ணலை அப்படின்னா நம்ம அழிஞ்சிருவோம். அந்த ஒரு ஸ்டேட்டஸில் தான் நம்ம இருக்கோம். இதே மாதிரி நம்ம பிரெயின்லையும் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து நம்மளோட உடல் அப்படிங்கிறதும் புதுப்பிப்பு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்பு இப்போ நேற்று இருந்தால் நான் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதுப்பிப்பு அப்படிங்கிறது நம்ம உடம்புல வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். உடம்புல வந்து அது தசைகளை பலப்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பிரெயினில் தாட் இருக்குல்ல, அந்த தாட்டுகள் இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தாட்டுகள்லாம் அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படியே இருக்காது. அது வந்து இந்த கனவு, நம்ம ஆல்ரெடி வீடியோக்களை பார்த்துருந்தோம். அந்த கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம தூங்கும்போது அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மெமரி வந்து புதுப்பிப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயம், அதில் டேட்டா மிஸ் ஆகிறதுக்காக நிறையா சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. நமக்கு மறதி அப்படிங்கிறத அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை அப்படி தான் சொல்கிறோம். இப்படி எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. எதுக்குமே ஒரு நிலையாக இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், நமக்கு உண்மையில் எது அழியாமல் இருக்குது. அழியாத அந்த வஸ்து எது அப்படின்னு பார்த்தா நம்மளோட சிவபெருமான், அவரோட கைலாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அழியாமல் இருக்கும். அங்கே தான் காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம். காலத்தை நம்ம இயக்கலாம். நம்ம வந்து காலத்துக்கு கூட போய் இந்த பிஸ்னஸ் 10 வருஷம் இருக்க போதா அதை அப்படி அந்த கட்டமைப்புக்குள்ளே நம்ம இருக்க தேவையில்லை. இந்த உண்மையை அறிந்திருந்தால், அதாவது கைலாய உண்மையை நம்ம அறிந்திருந்தோம், அந்த தன்மையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு இப்போ நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா ஒரு இலக்கில் வந்து சொல்லுவாங்க, எவ்வளோ பழமைன்னு நீ எடுத்துக்க, அந்த பழமை நான் தான். எவ்வளோ புதுமை அந்த ஒரு உலகத்தில் வந்து ஒரு புதுமையான ஒரு தளிர் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நான் தான் அப்படிம்பார். இதுதான் ஒரு விஷயம். இதாவது கையிலே அடைந்தவர்களுக்கு தான் எவ்வளோ பழமையான விஷயமா இருந்தாலும், எவ்வளோ புதுமையான விஷயமா இருந்தாலும் அது அவங்களாக தான் இருப்பாங்க. எல்லாமே அவங்களாக தான் இருப்பாங்க. நம்ம வந்து இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை பற்றுக்கொள்ள பிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஒரு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரு விஷயமும் அட்டாச் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த அட்டாச்லாம் விட்டு நீங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஈசனோட திருவடி, அதாவது கைலை மலையை வந்து நம்மளால் அடைய முடியும். அப்படி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நம்ம தான். நீங்கள் பிரித்து எதையுமே உங்களால் பார்க்க முடியாது. அதாவது ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கிருச்சு அப்படின்னா
நீங்கள் யாரை தான் பிரித்து பார்ப்பீங்க? யாரையுமே பிரித்து பார்க்க மாட்டீங்க. எது அப்படி இது என்னோடது, இது அவங்களோடது அப்படிங்கிற எதுவுமே இருக்காது. உண்மையிலேயே நீங்கள் இறைத்தன்மையோ ஒரு ஒழுக்கமான தர்மத்தில் நின்னீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது அற்று போயிடும். அதுதான் அதுவும் அந்த கையிலையை அடையணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த கையிலையை அடைஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு ஆக சிறந்த விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும், செய்து முடிக்க முடியும். அந்த அழியா தன்மையில் நம்ம அழியாத பொருள் இருக்குது. அந்த அழியாத பொருளை அடைகிறது தான் எல்லா சித்தர்களும் எல்லாரும் முயற்சிக்கு பண்ணுறது. ஆனால் நம்ம இப்போ என்ன நினச்சிட்ருக்கோம், இப்போ 5 வருஷம் 10 வருஷம் இதுக்காக மட்டுமே நம்ம ஓடிட்டே இருக்கோமே ஒழிய, அந்த எண்ணி தேமும் அழிவில்லாத அந்த தன்மையில் இருக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செல்லலை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலக மாயை அப்படிங்கிறது நம்மளை அதனூடாக பற்ற விடலை, அந்த கையிலையை நோக்கி நம்மளை செலுத்த விடலை. அதுதான் நமக்கு இந்த தொடர் துன்பமும் தொடர் சுழற்சியான விஷயங்களும் நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. இதுதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க நினச்சது. ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிற தான் அழியாமல் இருக்க போகுது. அதாவது நம்ம கையிலையில் இருக்கக்கூடிய அந்த தன்மை மட்டும்தான். மற்றபடி எல்லாமே காலத்தால் அழிஞ்சு மறுபடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தர் ஃபஸ்ட்டில் இருக்கார், அப்புறம் செகண்டில் பில்லியனர் மில்லியனர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம்ல. இப்படி மாறி மாறி தான் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒருத்தவங்க போக இன்னொருத்தவங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி தான் அது ரொட்டேஷனாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையிலே அந்த தன்மையில் இருக்கிறது தான், அதாவது அந்த கையிலை தன்மையில் இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா அங்கே இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு அழிவு, இந்த ஆக்கம், இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்ம தொழில், அதாவது இறையிட்ட கட்டளையை செஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அந்த கையிலேயே அடையணும். அதுதான் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்டான ஒரு டாஸ்க். இதான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க நினச்சது. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.